இவங்க பாரு வணக்கம் லண்டன் வந்தனா சுவிஸ் இங்க பயங்கர வித்தியாசம் லண்டனை விட பயங்கர வித்தியாசம் இங்க வந்தோட காட்டுக்குள்ள வந்த மாதிரி இல்ல இருக்கு அதுவே சூரிச் ஏர்போர்ட்ல தான் இறங்கினான் சரியா சூரிச் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த கேட்ல இருந்து இந்த பாஸ்போர்ட் கண்ட்ரோலுக்கு நடுவால ஒரு ட்ரெயின் ஒன்று போறதா அந்த ட்ரெயினால போன மாட்டுக்கு தமிழாக இருக்குதுங்க என்ன கொஞ்ச நாள் போக மாட்டு சாணி உனக்கு நிக்கிறீங்களா போயிருக்காங்க அதை விட சுவிஸ்ல வேற துப்பினாலும் ஃபைன் இடிந்தாலும் ஃபைன் நின்றாலும் ஃபைன் கேஸ் விட்டாலும் ஃபைன் அடிப்பாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் சோப்பு நாட்டுக்கு அவளை ஃபைன் நினைச்சு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சோப்பு நாட்டை வந்து என்னன்னு தெரியாது நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் அது சிம்பிள் இங்கே இருந்தால் நாங்கள் தெரியாது என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு சோத்து நாட்டோட எவ்வளோ சென் போட்டு நாங்கள் அடிச்சு பிடிச்சி கழுவினாலும் இருக்கிற அந்த வெங்காய நாட்டம் சுவிக்க போட்டின மாதிரி நாங்களே இருக்கு என்னடி வெங்காயம் மூக்க சுளிக்கிறீங்க அவன் போச்சுட்ல மணக்குதா சும்மா போச்சுட்ல எல்லாம் மணக்கும் அது சரி நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க என்ன மச்சான் சொன்னா நீ ஏர்போர்ட்டுக்கு வா நீ வந்தோடனே நான் காரில் இல்லாமல் ஏற்றிட்டு போய் கொண்டு வீட்டை விடுவேன் நானும் ஏர்போர்ட்ல நிற்கிறீங்க நாங்கள் தெரிய வந்தாதான் என்ன வாரான ஒரு சைக்கிளோட பின்சைக்கிளுக்கு காத்துங்க காத்து ஊதி தான் போனது வீடு மட்டும் அது போற வழியில பின்னிட்டு தான் இருந்தவன் மெல்லமா போனோம் போற வழியில சில வீட்டுல பெரிய கோப்பையை கூட்டி இருந்துச்சு கோப்பை ஆனா அதுவும் அந்த கோப்பை கூட்டிட்டா இருந்துச்சு நம்ம மச்சான் இந்த கோப்பை கூட்டிடுற வீடு எல்லாம் தமிழ்நாட்டில் வீடா இப்படி மச்சான் இப்படி தெரியும் இல்லையாடா எல்லாம் கோப்பை கூட்டியிருக்கிற வீட்டுல இந்த சோத்து நாட்டம் சேர்ந்து அடிக்கிறாங்க வெங்காயம் கோப்பையும் சேர்த்து பார்க்க சோறு வழங்கிட்டுறாங்க சரி இப்படிதான் அப்படியே வந்து மாமி வீட்டை வந்துட்டேன் சரியா மாமி வீட்டை வந்தா தமிழ்நாடு வீட்டை போனா என்ன கிடைக்கும் காத்து போன பிஸ்கட்டும் தெரியுங்க அதை தந்தா இப்படிதான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் நாங்க சேரியன் போடுறோம்னா என்னத்துக்கு போடுறது சொந்தக்கார வீட்டை போய் இருந்து செட்டியை முடிச்சுட்டு சந்தியெல்லாம் வாங்குறோம் அப்ப நான் மாமி வீட்டை போய் இருக்கிறேன் இதுதான் பொழு பின்னால் சக்கன்னு குத்திச்சேன் என்னடா குத்து ரெண்டு கையை விட்டு வெளியால் எடுத்தா மாமியில காலி போச்சு என்ன மனுஷி காட்டு குடும்பமா இருக்கு இதுக்கு ஒழிச்சு வைக்கிறேன் அப்போ மாமி என்ன மாமி நீ காட்டு குடும்பமா இருக்கு தாலி குறிலாம் செட்டிக்குள்ள வச்சு ஒழிச்சு வச்சுக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு அவருக்கு அட்டை இருந்தது கொஞ்ச நேரம் நிக்கிறதாங்க இதோட பயங்கர சத்தம் வெச்சுடுங்க சடாகிறாரு ஒரு நாள் தெரியும் அங்க சண்டை நடக்கிறதா ஒரு நாள் முடியல அங்கங்க தலைமை பிசி மாமி ஏன் இந்த வேலையெல்லாம் இல்ல தம்பி இங்க சுவிஸ் பேங்கை விட நாங்க இங்க இல்லாம சோஃபாக்களையும் பெட்டுக்களையும் நாங்க ஒழிச்சு வைக்கிறாங்க நாங்க ஆசை இல்லை கிச்சனுக்கு இந்த சூர்யா பவுடர் இருக்கு அதெல்லாம் தோடு இருக்கு எடுக்கிறாங்க எல்லாம் விழுந்துருவேன் என்ன இங்கிட்ட தமிழ்நாட்டையும் பெரிய கில்லாடியதான் ஆனா இந்த பிள்ளையும் அவையோட பெரிய கில்லாடியது இன்னைக்கு நான் சந்தை சோத்து படம் பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு மாமிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு மாமி பெரிய ஆள் நம்ம அங்கியில் தெரியுத அவைதான் பெரிய குயின் மாதிரி வாசிச்சா என்ன மச்சான் வந்தா என்ன மைண்ட் என்ன அப்போ இந்த கண்ணாடியில அப்பா கண்ணாடிக்கு மேல இருந்து எனக்கு அப்பா கண்ணாடிக்கு மேல இருந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு எனக்கு கண் தெரியுது அப்போ எனக்கு அடுத்து வாசிய இவனும் அடுத்தான் கொஞ்ச நேரம் எழுதி இருந்துச்சு ஸ்விஸ் பர்ன் பாசல் ஸ்விஸ் சூரிச் ரெண்டு 3 தடவை சொன்னான் சொல்லிட்டு இல்லையா அம்மா எனக்கு தான் பள்ளிக்கூடத்துல இந்த லெட்டர் வந்திருக்கு நான் நல்லா படிக்கிறேன் அது எனக்கு 50 வந்து தாங்கம்மா நான் புத்தா மட்டும் புதுசு வாங்கணும்னு வேற எழுதியிருக்கேன் இருந்தா போல மாமி டக்குன்னு பாய்ச்சு எந்த குஞ்சு தெரியுதா நீ கட்டிக்கிறான்னு இவன் பக்கத்துல கமலா 2 கிளாமே அடிச்சு எந்த மக்கள் இப்படி எந்த மக்கள் நீ இந்த லெட்டர் தான் அவன் மூஞ்சில நான் கறி ஊசுறேன் சொன்னா தம்பி உனக்கு என்ன 50 ரூபா தானே அப்பாட இல்ல அப்பா நினைக்கல அப்பா தலை நீக்கல மயிலானே இருக்கும் எந்த தலை நீக்கல 100 ரூபாய் இருக்கு அதை எடுத்து போகும் நீ 50 ரூபாய் சிலவு நீ 50 ரூபாய்க்கு நீ புத்தாத்தா வாங்கிட்டு போயிட்டா சரி எனக்கு கொஞ்சம் டவுட் நம்ம மச்சான் நம்ம மேல கொஞ்சம் மொக்கத்தான் இருக்கும் என்ன கட்டிக்காரனா ஸ்கூல்ல தெரியல
தமிழாக்கு கண்ணாடி உடைஞ்சதும் இல்லை, கண்ணும் இல்லை, அதுக்கொன்னும் இல்லை. எங்கிற தமிழாக்கள் சூரிச்சில வாசல் இருக்கிற சுவிசாக்கள் தான். அவைக்கு தமிழாக்களுக்கு நம்பரும் டேட்டும் வாசிக்க தெரியும், ஆனால் எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது. அதுதான் எங்கிட்ட தாரவே லெட்டர். சரி, அந்த லெட்டர் என்னடா எழுதினா அதை சொல்லண்டா. அதாடா அன்றைக்கு நான் இருக்கா பேர் வரி எனக்கு புக்க வரி. சரியா புக்க வரி வானம் பண்ண அடிச்சுட்டேன். என்ன பொட்டி அடிச்சிட்டியா? இல்லை, நான் யூரின் அடிச்சு விட்டுட்டேன். சரி, யூரின் அடிச்சுட்டேன். அது இந்த ஹேண்டோஸ் போலீஸா என்ன பிடிச்சிட்டாங்க. ஹேண்டோஸ் போலீஸா என்ன சாக்லேட் எனக்கு கொடுக்குறேன். என்ன ஹேண்டோஸ் இங்கே இங்கே சிஐடி. ஓ, அதுக்கு தான் நம்ப வருவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டீங்க பிள்ளைல பெரிய கில்லாடி என்ன. ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சேன்னா சுவிஸுக்கும் லண்டனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த தமிழ்நாட்டில். என்னண்டா இந்த மாமி கிட்ட போய் நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன்னா அப்போ அன்றைக்கு டோய்லெட்டில் போய் இருந்தேன். திரும்பி பார்த்தா துணுக்கிட்டேன். எப்படி பின்னால் கழுவுறது மச்சன் மச்சன் எப்படி இறங்கி பின்னால் கழுவுறாங்க. பெப்பர் காட்டினா கேட்டால் அதற்கு பின்னால் அடையலாம் போயிடுவேன். லண்டன் அப்படி இல்லை. லண்டனுக்கு நீங்கள் போவீங்க தானே, எப்படி போவீங்க? கல்யாணம் சாமத்தி போவீங்க தானே. ஒரு நாள் உள்ள போனீங்கன்னா ஒரு கோலா, ஃபெண்டா, ஸ்ப்ரைட், பெருநீக்கு இல்லாட்டி ஒரு மில்க் போட்டிலாவது அரிவாசியை வெட்டி காட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல. நானும் லண்டன் என்ன, நானும் பிரிட்டிஷர், எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நான் ஒன்று அப்பாட்ட தெரியும். அப்போ என்னத்துக்கு அப்போ அந்த பூத்துல எல்லாம் அப்படி வச்சிருக்கிறீங்க? அன்றைக்கு நான் அப்போ ஒழுங்கான மெடிசனா ஒரு ஆன்சர் சொன்னேன். மகனே, இதெல்லாம் ஒரு ஊர் பழக்கம். இதெல்லாம் அந்த விட்டு மறக்கக்கூடாது. என்னண்டா தம்பி, ஒரு கோலா போட்டு நீ அரைவாசியாக வெட்டி அதை நீ கொஞ்சம் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் விட்டு நீ எல்லாம் இந்த டிஷ்யூவை குறைச்சா அந்த சாப்பாட்டுக்கு அந்த கறிக்கு கொஞ்சம் சரு சொல்லிட்டு தான் இருக்கு. நீ அந்த கோலத்துலேருந்து கொஞ்சம் விட்டு நல்லா கிளீனா